வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூனிட் 6 பேஜ் 176ல இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வந்து ஃப்ரம் எனி டைப் டு தி அதர் இருக்கு. அதுல நம்ம இந்த யூனிட்ல வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம அசர்டிவ்ல இருந்து இன்ட்ரோகேட்டிவோ, ஒரு ஆக்டிவ் டு பாசிவோ, இல்ல கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் டிகிரி, அந்த மாதிரி எனி ஃபார்ம் ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்க்கு நம்ம மாத்தினோம்னாலே அதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் தான். நான் இங்க வந்து நம்ம வெறும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் பாக்குறோம். ஏற்கனவே நிறைய லெசன்ஸ் நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கிறோம், யூடியூப் லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலையில ஒரு காமெண்ட் பார்த்தேன், மேபி ஹீ இஸ் அ நியூ சப்ஸ்கிரைபர். வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, பாலச்சந்திரன் ஒரு யூசர், இந்த டைப் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது, நாளைக்கு எக்ஸாம் சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெண்ட் போட்டிருந்தாங்க. மேபி ஹி இஸ் நாட் அவேர் ஆஃப் தி அதர் வீடியோஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறீங்க, நானும் லாஸ்ட் மினிட்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, லெட் மீ ஷேர் the page. This is 175. முந்தின பேஜ்ல அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, இருந்தாலும் நீங்க இதை பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட். சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா அதான் மெயின் கிளாஸ். ஐ ஆம் ஹெல்தி. ஸோ இதுல ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கு, ஆம். ஸோ எப்படி நம்ம கிளாஸை கண்டுபிடிக்கிறதுனாலே அந்த வேர்பை வச்சுதான், ஃபைனட் வேர்பை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். கிளாஸ்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ ஃபைனட் வேர்ப். இப்போ ஐ ஆம் ஹெல்தி ஒரே ஒரு வேர்ப் இருக்கிற ஒரு சென்டென்ஸ், அதான் சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் கிளாஸஸ். ஸோ ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும், எத்தனை டிபெண்டன்ட் கிளாஸஸ்னாலும் இருக்கலாம். நான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மெயின் கிளாஸ்னும் டிபெண்டன்ட் சபார்டினேட் கிளாஸ்னும் சொல்லியிருப்பேன் வீடியோஸ்ல. ரெண்டும் ஒன்று தான், அந்த பேர் தான் வேற வேற. ஓகே, ஐ எம் ஹெல்தி பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரி டே. ஸோ இதுல ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கு, ஆம், எக்ஸசைஸ். ரெண்டு வேர்ப்ஸ் இருந்துச்சுனாலே ரெண்டு கிளாஸஸ் இருக்கு. ரெண்டு கிளாஸஸ்ல எது மெயின் கிளாஸ்னு பாருங்க, ஐ எம் ஹெல்தி இதுதான் மெயின் கிளாஸ். பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரி டேங்கிறது சபார்டினேட் கிளாஸ். ஓகே, ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, ஒரு கம்ப்ளீட்டா மீனிங் இல்லாம மெயின் கிளாஸை சார்ந்து இருக்கிறது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அதனாலதான் அது டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். ஸோ எல்லா கிளாஸஸுமே மெயின் கிளாஸஸா தான் இருக்கும், எத்தனை கிளாஸஸ் வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, ஐ எம் ஹெல்தி அண்ட் ஐ எம் வெரி ஆக்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம பிரிச்சோம்னா ஐ எம் ஹெல்திங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், ஐ எம் வெரி ஆக்டிவ்ங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். இப்போ இதுதான் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கனெக்டட் பை த கன்ஜங்ஷன் அண்ட். அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணக்கூடாது. நோ ப்ளீஸ் லிசன். ஐ எம் ஹெல்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா மீனிங் தரக்கூடிய ஒரு கிளாஸ், ஐ எக்ஸசைஸ் எவ்ரி டே ரெண்டையும் கனெக்ட் பண்ணதில்ல பிகாஸ். அப்ப இதை வந்து காம்பவுண்ட்னு சொல்லக்கூடாதான்னு கேட்கக்கூடாது, பிகாஸ் அது மாதிரி நிறைய பேர் இது வரைக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல. ஓகே, இது ஏன் அப்படி நம்ம இதை பார்க்க கூடாதுன்னா, இந்த பிகாஸ்ங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னால என்னன்னா சபார்டினேட் கிளாஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே, இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இந்த கன்ஜங்ஷன்ஸை வச்சும் இருக்கு காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸான்னு பார்க்கறது. Subordinate conjunctions such as because, since, although, when, while, where, which, that, after, etc. தான் இருக்கு. So there are a few more subordinate conjunctions are used to connect independent clauses with the dependent clauses in complex sentences. Coordinate conjunctions such as but, and தான் எப்பயும் முதல்ல சொல்லுவோம், அப்புறம் தான் பட் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பட் முதல்ல கொடுத்துருக்கு. பட், அண்ட், ஆர், yet, so, etc. are used to connect the independent clauses in compound sentences. ஓகே, இது கிளியரா இருக்கா? நம்ம இப்போ எக்ஸசைஸ் பார்ப்போமா? Now change, now complete the following, do as directed. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்காங்களோ அது மாதிரி நம்ம பண்ண போறோம். Number 1, Dinesh and Prabhu wanted to meet Varsha at the bus stop.
இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் with only one verb, wanted. இந்த மீட் a verbன்னு நினைக்க கூடாது. மீட்டுக்கு முன்னால to இருக்கு. அப்ப இது ஒரு to infinitive. ஓகே, wanted தான் verb. தினேஷும் பிரபுவும் வர்ஷாவை பஸ் ஸ்டாப்ல பார்க்கணும்னு நினைச்சாங்க. they went to the bus stop. ஓகே, ரெண்டு தனித்தனி விஷயங்கள் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? change into a compound sentence. compound sentenceனா வெறும் independent clauses தான் இருக்கணும். அப்ப நம்ம வெறும் and போட வேண்டியதான். Dinesh and Prabhu wanted to meet Varsha at the bus stop and they went there. போடலாம். So they went there போடலாம். இப்ப இங்க என்ன செய்யணும்னா நம்ம காமா போடணும். Dinesh and Prabhu wanted to meet Varsha at the bus stop, comma. So they went there. Okay. Right. Varsha reached the railway station. She was waiting for them there. இதை பாருங்க, change into a compound sentence. ரெண்டு சென்டென்சஸ் இருக்கு, சிம்பிள். வர்ஷா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணனா அவங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு. ஆனா நம்ம இப்ப தமிழ்ல சொல்ற மாதிரி இந்த இங்கிலீஷ்ல வந்து வாஸ் வெயிட்டிங் நம்ம அப்படி போடக்கூடாது. அவ ரீச் பண்ணனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷி வாஸ் வெயிட்டிங்னு போடாம ஷி ஸ்டார்டட் வெயிட்டிங் ஃபார் தெம்னா கரெக்டா இருக்கும். போன பிறகு அவ வெயிட் பண்ணா அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா பாஸ்ட் கண்டினியூஸா போட்டோம்னா வந்து ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது ரீச்க்கு அப்புறம் போட்டோம்னா. வர்ஷா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். ஷீ வெயிட்டட் கூட போடலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஷீ வெயிட்டட் ஃபார் them there. அவங்க ரெண்டு தனித்தனி ஆக்ஷன்ஸ் காம்பவுண்ட் மாத்திரப்ப. வர்ஷா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஷீ வெயிட்டட் ஃபார் them there. ஓகே, இல்ல and she started waiting for them there போடலாம். While she waited at the train station, Varsha realized that the train was late. Change into a simple sentence. Simple sentence na ஒரே ஒரு verb தான் இருக்கணும். ஆனா இங்க எத்தனை verbs இருக்குன்னு பாருங்க. waited ஒரு verb, realized ஒரு verb, was ஒரு verb, late verb கிடையாது. ஓகே, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். was தான் verb, late வந்து adjective. ஓகே, ஸோ இந்த மூணு verbs இருக்கு. ஒரு verb இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் எழுதணும். இந்த ஒரு verb நம்ம வெயிட்டடா வெயிட்டிங்னு பார்ட்டிசிபிளா மாத்தலாம். அவ அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த போது அப்படிங்கறத வெயிட்டிங்னு போட்டாலும் கன்வே ஆகும். வெயிட்டிங் அட் த ரயில்வே ஸ்டேஷன் or waiting at the train station, comma. Varsha realized about the delay in the arrival of the train. Let me write the sentence on the board. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப என்னன்னா verb இல்லாத ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதணும். அதே சமயத்துல எந்த ஒரு பாயிண்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ வெயிட்டிங் வந்து நம்ம வெயிட்டட வந்து வெயிட்டிங்னு மாத்திடுறோம். வெயிட்டிங் அட் த ட்ரெயின் ஸ்டேஷன் ஒரு வேர்பை நம்ம பார்ட்டிசிபிளா மாத்தியாச்சா? ஓகே, இஸ் a participle. Waiting at the train station, Varsha realized. So இதுதான் verb. இங்க ஒரு verb அவ்வளவுதான் எழுதியாச்சு, முடிஞ்சு. நம்மளுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்க்கு கோட்டா verb ஒன்று வந்துச்சு. இப்ப மீதி எழுதுற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல verb வராம பாத்துக்கணும். Varsha realized about the delay in the arrival of the train. ட்ரெயின் வர்றதுல ஒரு டிலே இருந்துச்சுங்கிறத அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பாருங்க நவுனா போட்டுட்டோம். டிலே ஒரு நவுன், அரைவல் ஒரு நவுன், வேற எங்கேயுமே verb கிடையாது. இப்போ திஸ் இஸ் a simple sentence. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய நீங்க எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இப்போ ஈஸியா இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கலாம் இது என்ன கான்செப்ட்னு. ஓகே, நெக்ஸ்ட் number 4. Dinesh and Prabhu left the bus stop. Varsha rang them. Change into a complex sentence. Complex sentence na enna? ஒரு independent clause-உம் எத்தனை subordinate clauses வேணும்னாலும் இருக்கலாம். When Dinesh and Prabhu left the bus stop, Varsha rang them போடலாம். அவங்க வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பும் போது அவ ஃபோன் பண்ணனா அப்படின்னு. இல்ல அவங்க கிளம்பின பிறகுன்னு சொல்லி
After போட்டாலும் correct தான். After Dinesh and Prabhu left the bus stop, Varsha rang them போடலாம். அப்ப ரெண்டு சென்டென்சஸ்லயுமே Varsha rang them தான் independent clause. Complete இருக்குல்ல sentence மாதிரி. When Dinesh and Prabhu left the bus stop, இல்ல after Dinesh and Prabhu left the bus stop, subordinate clause. Okay. The trio met at the station. Varsha left for Madurai. Change into a complex sentence. ரெண்டு sentences இப்ப நம்ம முந்தின sentence மாதிரியே complex sentence சேர்க்கணும். After போடலாம் இங்க. ஏன்னா அவங்க ஸ்டேஷன்ல மீட் பண்ண பிறகு அவ மதுரைக்கு கிளம்புனா அப்படின்னு சொல்லி. After the trio met at the station, comma, Varsha left for Madurai. Is that clear? So நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் அதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவை பாருங்க. ஓகே. This paragraph has only simple sentences. Combine them into compound and complex sentences. The first one is done for you. So இதுல வந்து தனித்தனி சென்டென்சஸா இருக்குல்ல, எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸ். நம்ம ரெண்டு சென்டென்சஸையோ மூணு சென்டென்சஸையோ சேர்த்து ஒரு காம்பவுண்டோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோ நம்ம எழுத போறோம். One day Ajay and Tijo went to the canal. They wanted to catch some fish. So இந்த ரெண்டு சென்டென்சஸ் இங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. One day Ajay and Tijo went to the canal to catch some fish. So wanted வந்து நம்ம எடுத்துட்டு அந்த verb எடுத்துட்டு வெறும் to catch போட்டுட்டோம்னா இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிரும். Oh, it goes on. Right. It goes on. So dots போட்டிருக்குதுல. நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் தானே காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பண்ணலாமா? One day இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. We can start afresh. One day Ajay and Tijo went to the canal because they wanted to catch some fish. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிடும் பிகாஸ் போட்டுட்டோம்னா. ஏன் அவங்க கெனால் போனாங்க? அவங்க வந்து மீன் பிடிக்கணும்னு நினைச்சாங்க, அதனால போனாங்க. Some people were playing nearby. They chose a better place. ஸோ அங்க போனப்ப பார்த்தா பக்கத்துல கொஞ்சம் பேர் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க இன்னொரு பிளேஸை சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் சேர்த்து நம்ம ஒரு சென்டென்ஸா எழுதலாம். பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருந்ததுனால அவங்க இன்னொரு பிளேஸை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி as போடலாம். As some people were playing nearby, they chose a better place. Complex sentence once again. They took out the fishing rods. Suddenly there was a loud splash. இது ரெண்டையும் சேர்க்கலாம். நம்ம எப்படி வேணும்னாலும் சேர்க்கலாம் இதுல. ஓகே, ஸோ இந்த they took out the fishing rods வந்து நம்ம முந்தின சென்டென்ஸோட கூட சேர்க்கலாம். As some people were playing nearby, they chose a better place and took out the fishing rods. அப்படின்னு அந்த சென்டென்ஸோட கனெக்ட் பண்றதுனால ஓகே, நம்ம இப்படியும் பண்ணலாம். When they took out the fishing rods, there was a loud splash. A complex sentence. அவங்க ஃபிஷிங் ராட்ஸ் எடுத்தப்ப ஒரு பெரிய ஸ்பிளாஷ், தண்ணியில வந்து ஸ்பிளாஷ் அந்த ஒரு சத்தம் கேட்டுச்சு. They also heard a loud scream. ஒரு அலறல் சத்தமும் கேட்டுச்சு. Both Ajay and Tijo looked up. So இது ரெண்டையும் நம்ம சேர்க்கலாம். When they heard a loud scream, both Ajay and Tijo looked up. So ஒரு அலறல் சத்தம் கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க, என்னன்னு பார்த்தாங்க. ஓகே, they saw something moving in the water. Then they saw a hand waving. Someone had fallen in the water. It was Yusuf. He had jumped into the water. He wanted to swim. So இது முதல்ல நம்ம ஃபுல் லைன் வாசிச்சுக்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பைன் பண்ணலாம். ஓகே, when they looked up, when they heard a loud scream, they looked up போடலாம். இல்லைன்னா இந்த they heard a loud scream முன்னாடி சென்டென்ஸோட சேர்க்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி. ஓகே, there was a loud splash and they also heard a loud scream. அதோட போட்டுட்டோம்னா இங்க எப்படி சேர்க்கலாம்? When they both looked up, they saw something moving in the water.
It was Yusuf. நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து பின்னால கொண்டு வரோம். It was Yusuf who had fallen in the water. Okay, this sentence. Then they saw a hand waving. இருக்குல, நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. Okay. When they looked up, they saw something moving in the water and they saw a hand waving. போடலாம். And they நம்ம add பண்ணலாம். It was Yusuf who had fallen in the water. Past perfect had fallen. So அதுக்கு முன்னால அவன் விழுந்ததுக்கு முன்னால என்ன நடந்துச்சு? He had jumped into the water. He wanted to swim. அவனுக்கு வந்து ஸ்விம் பண்ணணும்னு நினைச்சதுனால அவன் வந்து தண்ணியில குதிச்சிருந்தான். இப்ப இந்த wanted ஐ நம்ம past perfect போடலாம். He had wanted to swim, so he had jumped into the water. Compound sentence. He had wanted to swim, comma, so he had jumped into the water. Okay. Now, இது அப்படியே reverse. Here's one long sentence. Split them into smaller sentences. இங்க வந்து சின்ன சின்ன sentences எல்லாம் நம்ம combine பண்ணி longer sentences எழுதணும். இது அப்படியே opposite. Like all living things, human beings also need food in order to live, as every part of the body must get a steady supply of food so that it can work properly. But first, the food has to be broken down through a process called digestion, so that the sentence goes on and on, you see, so that it can dissolve in the blood. And B is missing here. Your mistake இருக்கு பாருங்க. So ஒரு இது ஆக்டிவா சொல்லிட்டு இன்னொரு இது பாசிவா சொன்னோம்னா நமக்கு ப்ராப்பரா அந்த ஹெல்பிங் verb போடணும். And can be carried to all parts of the body ன்னு இருந்திருக்கணும். ஓகே, நம்ம இப்ப ஒரு சென்டென்ஸா பார்க்கலாமா? Here's one long sentence. Split them into smaller sentences. Like all living things, human beings also need food in order to live. Full stop. இல்ல foodலயே கூட நம்ம full stop வைக்கலாம். Like all living things, human beings also need food. Okay. They need it in order to live. இன்னும் ரொம்ப குட்டி சென்டென்ஸ் எழுதலாம். இல்லனா in order to live வரைக்கும் full stop வச்சிட்டு every part of the body must get a steady supply of food. Full stop. Every part of the body must get a steady supply of food. For complete sentence ஆயிச்சா? So that it can work properly. The body needs food to work properly. இல்ல இங்கேயே ஃபுட்க்கு அப்புறம் to work properly. So that it can எல்லாம் எடுத்துட்டு வெறும் infinitive போடலாம். Every part of the body must get a steady supply of food to work properly. Full stop. But first, the food eaten has to be broken down. So இங்க வந்து நிப்பாட்டிடலாம் நம்ம இத. At first, the food eaten has to be broken down. Full stop. This process is called digestion. Full stop. So இந்த food வந்து break down ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு digestion சொல்லி அதை ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதிடலாம். This process is called digestion. So that it can, இந்த it வந்து என்னன்னா the broken food தான் அது. So digestion என்ன பண்ணுது? இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So அதை கூட நம்ம வந்து it helps னு போடலாம். This process is called digestion போட்டுட்டு அடுத்தாப்புல நம்ம it போட்டோம்னா அந்த it வந்து digestion தான் ரெஃபர் பண்ணும், ஃபுட்டை ரெஃபர் பண்ணாது. ஓகே, ஸோ அதனால நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். It helps the food dissolve in the blood. It helps the food dissolve in the blood. Full stop. It carries it to all parts of the body. So ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே டிசால்வ் பண்ணுது, அப்புறம் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அது கொண்டு போறதுக்கும் உதவியா இருக்கு இந்த டைஜஷன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸா எழுதலாம். ஸ்மாலர் சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கு, சிம்பிள் சென்டென்சஸ்னு கொடுக்கல. அப்படி சிம்பிள் சென்டென்ஸ்னு கொடுத்துருந்தா நம்ம சிம்பிளா இருக்காங்கிறத செக் பண்ணணும், ஒரு வேர்ப் இருக்கிற மாதிரி சென்டென்ஸா நம்ம எழுதிக்கோமான்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் தரோ ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Right? So with this, unit 6 is over. The verum transformation of sentences now.
இன்னும் ஒரு வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ ஐ மே அப்லோட் பிஃபோர் யூ கோ ஃபார் தி எக்ஸாம். நீங்கள் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். 5 o'clock, 6 o'clock. ஓகே, ஏற்கனவே இந்த கிராமர் டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைன். இல்லை இது வரைக்கும் வந்து பார்க்கல, இஃப் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட், then you can watch the videos early in the morning tomorrow. Okay, thank you for watching. Please share these videos with your friends as well. Okay, thank you.